பஞ்சாப்ல அப்படியே ஃபுல் டீமையும் கலைச்சு போட்டுட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆள் எடுத்திருக்காங்க. கோச்ல இருந்து கேப்டன்ல இருந்து எல்லாமே. பிரியன்ஷ் ஆர்யாவும் பிரப்சிம்ரன் சிங் தான் வந்து ஓபன் பண்ற மாதிரி நானும் யோசிச்சுட்டு. சஷாங்க் சிங் வந்து இப்போ ரீசெண்டா ஒரு 2 days முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு ஒரு இன்டர்வியூல. பிரப்சிம்ரன் சிங்கும் ஜாஷ் இங்கிலீஷும் தான் ஓபன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. பிக் பேஷ்ல வந்து ஜாஷ் இங்கிலீஷ் வந்து இன்டர்நேஷனல்ல வந்து மிடில் ஆர்டர் விளையாட்டாலும் பிக் பேஷ் லீக்ல வந்து ஓபன் பண்ணிருக்காப்ல. சிம்ரனும் ஜாஷ் இங்கிலீஷும் ஓபன் பண்றாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து 1 down. மேக்ஸ்வெல், ஸ்டாய்னிஸ், சஷாங்க் சிங் இவங்க தான் 4, 5, 6. நான் ஒரு பிளேயர் எடுத்திருக்கிறேன் நம்பர் 7ல, சூர்யான்ஸ் ஷெட்ஹே அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் இயர் 2024 ஸ்மாட்ல வந்து 9 மேட்ச் ஆடினாப்ல. ஸ்ட்ரைக் ரேட் வந்து 251 முடிச்சாப்ல. இம்பாக்ட் சப்பா எடுத்துக்கலாம். ஏன்னா 7வது பேட்டரா எடுக்கணும் அப்படின்னும் போது, ஏன்னா 8வது இங்க வந்து இந்த டீம்ல மார்க்கோ யான்சன் இருக்காங்க, 8 யான்சன், 9 பிரார், சஹா, அர்ஷதீப் வந்து 11. இப்ப இங்கிலீஷ் ஓபன் பண்ண போறான் அப்படின்னு சொல்றதுனால உமர்சாய்க்கு வந்து பிளேஸ் கிடையாது. ஏன்னா ஸ்டாய்னிஸும் மேக்ஸ்வெல், யான்சன் 3 பேரையும் நம்ம யாருமே டிராப் பண்ணிட்டு உமர்சாய் எடுக்க முடியாது. அதே மாதிரி இம்பாக்ட் சப்ல வந்து இந்த ஷெக்டேவா எடுக்கலாம். நேஹால் வதேரா இங்கதான் வந்திருக்கிறாப்ல. நேஹால் வதேரா நல்ல பிளேயர், மும்பைக்கு நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. வைசாக் விஜயகுமார் இருக்கிறாப்ல, அப்புறம் குல்தீப் சன். இம்பாக்ட் சப்புக்கு அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பிரயான்ஸ் ஆர்யா விளையாண்டா வந்து உமர்சாய் வர்றது வந்து இன்னுமே வந்து பேலன்ஸ் கொடுக்கும் பஞ்சாபுக்கு. ஸ்டாய்னிஸ் பவுல் பண்ணலாம், மேக்ஸ்வெல் பவுல் பண்ணலாம், உமர்சாய் பவுல் பண்ணலாம், யான்சன் பவுல் பண்ணலாம், எல்லாருமே பேட்டும் பண்ணலாம். இம்பாக்ட் சப் இருக்கனால இந்த ஆல்ரவுண்டர்ஸ்க்கு வந்து பெருசா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க மாட்டேங்குது. அது ரோஹித் முன்னாடியே சொல்லியாச்சு, இந்த இம்பாக்ட் சப் இருக்கனால 5 மெயின் பவுலரா எடுத்துக்கிறாங்க. சோ அவங்களே யூஸ் பண்ணிக்கிறாங்க, பியூர் பேட்டர் பியூர் பவுலர்ன்ற மாதிரி. ஆல்ரவுண்டரோட ஆமா ஆல்ரவுண்டரோட இம்பாக்டே வந்து துபை எல்லாம் சும்மா தான் வச்சிருந்தாங்க. அதனால வாஷிங்டன் சுந்தர்லாம் சும்மா தான் இருந்தாங்க. இந்த டீம்ல நல்ல 2 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, யுஸ்வேந்தர் சஹல், ஹர்ப்ரீத் பிரார். ஐயர் வந்து சரியான ஃபார்ம்ல இருக்கிறாப்ல, தொட்டதெல்லாம் ஜெயிச்சிட்டு இருக்கிறாப்ல. இந்த வருஷம் 5 கப். சோ அதனால 2024-25 சீசன்ல பார்த்தா 5 கப். ஐயர் கேப்டன்சி வந்து இப்போ என்னன்னா, நிறைய பேருக்கு சுமன் கில்க்கு வைஸ் கேப்டன்சி கொடுத்தது வந்து பிடிக்கல. சாம்பியன்ஸ் டிராஃபில நல்லா ஆடினாலுமே இன்னும் சுமன் கில்ல வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களான்னா இல்ல. ஆனா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நல்ல கன்சிஸ்டன்சி ஐயர் வந்து கன்சிஸ்டன்டா பண்ணிருந்தா அந்த இந்தியன் கேப்டனே ஐயர்ன்ற மாதிரி தான் ஒரு காலத்துல இருந்துச்சு. இந்த டீம் வந்து நல்ல ப்ராப்பரா ஸ்ரேயஸ் ஐயருக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அதாவது நல்ல ப்ராப்பர் ரிசோர்ஸ் இருக்கு, பேட்டிங் ஃபயர் பவர் இருக்கு, மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்கு. என்விரான்மென்ட் மட்டும் நல்லா செட் ஆயிருச்சு. சிஎஸ்கேவா இருக்கட்டும், கேகேஆர் கூட சொல்லலாம். ரசல்லாம் வந்து கேகேஆர்னா நான் உயிரை கூட கொடுப்பேன். பஞ்சாப் யாருமே வரமாட்டேங்குது. ஏன்னா பஞ்சாப் வந்து 3 சீசன் 4 சீசன் ஒரு தடவை எல்லாத்தையும் அழிச்சுட்டு திருப்பி புதுசா எடுக்கிறாங்க. அதுக்குதான் டீம் எடுத்திருக்காங்க. ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ப்ரீத் பிரார், நேஹல் வதேரா, பிரப்சிம்ரன் சிங் எல்லாருமே பஞ்சாப் பிளேயர்ஸ். டாப் 4 வந்து கண்டிப்பா முடிக்கலாம். ஏன்னா பொட்டன்ஷியல் இருக்கு, நல்ல ஒரு கேப்டன் இருக்கு, நல்ல ஒரு பேலன்ஸ் சைடு இருக்கு. ரிக்கி பாண்டிங் வந்திருக்கிறாரு. ரிக்கி பாண்டிங் வந்து என்னன்னா இப்போ அவரோட எக்ஸ்பர்டைஸையும் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுவும் ஸ்டேக்ல இருக்கு. டாப் 6ல முடிக்கலன்னா அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். இவ்வளவு நல்ல ஒரு ரிசோர்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு நல்ல டீமை வச்சுக்கிட்டு டாப் 6ல முடிக்கணும் டிசப்பாயின்மெண்ட் தான். பட் 4 முடிப்பாங்களா? ஏன்னா 4க்குள்ள வர்றதுக்கு வந்து இன்னும் ஹெவி வெயிட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம் அப்படின்ட்டு. ஸோ பஞ்சாப் பார்த்தனால அடுத்து டெல்லி பார்த்துடலாம். நம்ம ஐயர் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபைனல் கூட்டு வந்தாங்க. அடுத்த ஆக்ஷன்ல ஐயரை வெளியே விட்டாங்க. பண்ட நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க, பண்ட வெளியே விட்டாங்க. அக்ஷர் பட்டேல ஒரு கேப்டன்சி கொடுத்து அக்ஷர் பட்டேலுக்கு ஒரு ரன் கொடுக்க பாக்குறாங்க. ஹாரி ப்ரூக்கை வந்து 2 வருஷம் பேன் பண்ணிட்டாங்க. இதே வேலை 2 வருஷம் அதனால போனா விளையாட மாட்டேன்ட்டு வர்றதே கிடையாது. 13 கோடி கொடுத்தப்போ வந்து மெயினாவே இங்கிலாந்து பிளேயர் தான் எந்த வருஷமும் பண்ணுவாங்க. வந்துட்டு திடீர்னு பாதியில போயிடுவாங்க. திடீர்னு இது ஆட போறேன், நான் கவுண்டி ஆட போறேன்னு திடீர்னு நான் ரெஸ்ட் எடுக்கணும். ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் பண்ணுவாங்க, ஸ்டார்க்கு இது மாதிரி ஆளுங்க. பட் இங்கிலீஷ் பிளேயர்ஸ் அடிக்கடி பண்ணுவாங்க. மிடில் ஆர்டர்ல ப்ரூக் இல்லாதனால ஸ்டப்ஸ்க்கு வந்து நல்ல சான்ஸ் இப்போ. ஜேக் ஃப்ரேசர், அப்புறம் அபிஷேக் புரல். நம்பர் 4 வந்து ராகுல் சொல்லிட்டாரு, நான் மிடில் ஆர்டர்ல விளையாடுறேன், கேப்டன்சி வேணான்னு சொன்னதே ராகுல் தான். நான் வந்து ஆமா அதனாலதான் அக்ஷர் பட்டேலுக்கு போச்சு. ஸோ நம்பர் 4 ராகுல், 5 வந்து ஸ்டப்ஸ், 6 வந்து ஐதர் கருணாயர் அல்லது அசுதோஷ் சர்மா. 2 பேர்ல யாருனாலும் விளையாடலாம். 7 வந்து ஆமா இல்ல அல்லது வந்து சமீர் ரிஸ்வி இம்பாக்ட் சப்பா இருப்பாங்க. 3 பேர்ல யாராவது 2 பேர் ஆடுவாங்க, ஒருத்தர் இம்பாக்ட் சப்பா இருப்பாங்க. நம்பர் 7 வந்து அக்ஷர், 8 வந்து ஸ்டார்க்கு, 9 வந்து குல்தீப் யாதவ், 10 முகேஷ் குமார், 11 வந்து டி நட்ராஜன். இதுல என்ன அட்வான்டேஜ்னா ஸ்டார்க்கு நட்ராஜன் 2 பேருமே டெத்ல நல்லா போடக்கூடிய பவுலர்ஸ். அக்ஷர் குல்தீப் மிடில் ஓவர்ஸ்ல நல்லா போடக்கூடிய பவுலர்ஸ். முகேஷ் குமார் வந்து டீசென்டா நியூ பால் போடுற ஆளு.
அப்படி முகேஷ் குமார் நல்லா போடலைனாலும் மோஹித் சர்மா வந்து டீம்ல கொண்டு வந்தா இவங்க பிளே ஆஃப்ஸ் போவாங்களா? அக்ஷர் கேப்டன்சி தான் பார்க்கணும். ஏன்னா டீம் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட், அதாவது மெயின் 11s, அந்த மெயின் 13s நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட் 13s. அக்ஷருக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன, ஃபேப் டு பிளஸி இருக்கிறதுனால. ஹேமங் பதானியா தான் வந்து டிசி வந்து கோச்சா பண்ணிருக்கு. ILT20 இப்போ துபாய் கேபிட்டல்ஸுக்கு அவர் தான் கோச்சா இருந்தாரு. ஈஸ்டர்ன் கேப்ஸ் வந்து SA20ல ஜெயிக்கும் போது கோச்சா இருந்தாரு. லங்கா பிரீமியர் லீக் ஜெயிச்சிருக்காரு. ஸோ ஒரு நல்ல ரெசியூமோட வந்திருக்கிறாரு. பாண்டிங், ஐயர் காம்பு எப்படி சொன்னோமோ இந்த காம்பு வந்து ஏதாவது பண்ணுதா அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கு பார்ப்போம். டீம்ல என்னன்னா ராகுலுக்கு வந்து ப்ரெஷர் ஃப்ரீயா ஆடலாம். 19 பால் 50, 21 பால் 50 அப்படி அடிச்சிருக்காங்க. ஒரு டென்ஷனுமே இல்லாம. எனக்கு தெரிஞ்சு அந்த மோட்ல ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு கேப்டன்சிலாம் வேணாம், நான் ஃப்ரீ ஃப்ளோவா ஆடுறேன் அப்படின்ற மாதிரி. எனக்கு டீம்ல பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதாவது யாருமே ஆங்கர் ரோல் ஆடணும்னு அவசியம் இல்லை. எல்லாருமே 8 பேட்ஸ்மேன் வந்து சரி. பஞ்சாப்ல ராகுல் ஆடும்போது சரி ஒரு சைடு நின்னே ஆகணும்ன்ற மாதிரி ஒரு கட்டாயம் இருந்துச்சு. இப்போ வந்து அது தேவையில்லை. அதனால ராகுலோட வெர்ஷன் 2.0 IPL பார்க்கலாம், நம்ம நம்பலாம், பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். கேப்டன்சி வேணாம்னு சொன்னதுக்காகவே ஃப்ரீயா ஆடுவாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ராகுல் வந்து ஆடினா நல்லது இந்தியன் டீமுக்கு. டாப் 4 முடிக்கிறதுக்கான சான்சஸ் டிபெண்ட்ஸ் ஆன் அக்ஷர் கேப்டன்சி. ஆமா.